ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரொம்பவே டேஸ்டான பிரெட் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் 5 பிரெட் எடுத்துக்கிட்டேன். நான் நார்மல் ஒயிட் பிரெட் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட் பிரெட்டில் செஞ்சால் கூட ஹல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் வீட் பிரெட் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியானது. பிரெட்டோட சைடில் இருக்க லேயர்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 பிரெட்லேயும் நான் சைடில் இருக்க லேயர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைட் லேயர்ஸ் கட் பண்ண பிரெட்டை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பிரெட் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணின பிரெட் ஸ்லைசஸை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் எண்ணெயில் விட்டு பொரிச்செடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக ஹீட்டான உடனேயே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரெட் ஸ்லைசஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். பேட்சாக போட்டு பிரெட் ஸ்லைசஸை பொரிச்சு எடுத்துக்கோங்க. பிரெட் நல்லா பொரிஞ்சு பொன்னிறம் கலரில் வரும்போது பிரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க் ப்ரௌன் கலரில் பொரிய விட்டுறாதீங்க. கொஞ்சம் மைல்டான ப்ரௌன் கலர் வரும்போதே எடுத்துக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் பொரிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த பக்கம் வரும்போது நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பண்ணினது போலேயே எல்லா பிரெட்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு தவா எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 பிரெட்டுக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 1/4 பவுல் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் எடுக்கிறீங்கன்னா 2.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் தண்ணியில் கரையிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிரும். சுகர் கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரைஞ்ச அப்புறமா இந்த சுகர் சிரப்பை ஒரு 1/2 மினிட் கொதிக்க விட்டுக்கோங்க. சுகர் இப்போ கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. நம்மளோட சுகர் சிரப்பும் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கூட பிரெட் ஸ்லைசஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க.
இந்த சுகர் சிரப்லேயே ப்ரெட்டு நல்லா வெந்து உங்களுக்கு சாஃப்டாகி கிடைக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க கொஞ்சம் நேரத்துலேயே இந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வற்றிடும். சில பேர் பிரெட் ஹல்வா கூட பால் ஆட் பண்ணிப்பாங்க. பட் பால் ஆட் பண்ணால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. பால் சேர்க்காமல் பிரெட் ஹல்வா செய்யும்போது நம்ம ஒரு 5 to 6 days ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 10 to 15 கேஷ்யூ நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணின கேஷ்யூ நட்ஸை நம்ம ஹல்வா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரெட் ஹல்வாவை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.